வணக்கம் நண்பர்களே. மைண்ட் டாக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரும் உண்மையிலேயே உன் நண்பர்களா? நீ வெற்றியில் இருக்கும்போது உன் அருகில் நிற்பவன் நண்பனா, அல்லது உன் தோல்வியில் கூட உன்னோடு நிற்பவன் நண்பனா? இல்ல நண்பர்கள் முன்ன மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்படியெல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாணக்கியர் சொல்கிறார், நண்பன் என்று அழைப்பவன் பலர், ஆனால் நம்பிக்கைக்கு தகுதியானவன் மிகச்சிலர். இன்றைய கால நண்பர்கள் பத்தி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்றைய நட்பு உணர்ச்சியால் அல்ல, லாபத்தால் இயக்கப்படுகிறது. நீ சிரித்தால் சிரிப்பார்கள், நீ ஜெயித்தால் தோளில் கை போடுவார்கள். ஆனால் நீ சிக்கலில் விழுந்தால் அதே மனிதர்கள் பிஸியா இருக்கேன்டா, அப்புறமா பேசலாம்டா என்று மறைவார்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, உன் வாழ்க்கையில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை பார்க்காதே, உன் தேவை நேரத்தில் இருப்பவர்களை மட்டும் கணக்கு போடு. இன்றைய நண்பர்கள் வாயில் தேன் போல பேசுவாங்க, ஆனா மனசில் விஷம். நேருக்கு நேர் சொல்வார்கள், நீ ரொம்ப நல்லா வருவ. பின்னால் நினைப்பார்கள், இவன் எப்போ விழுவான். உன் வெற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சி அல்ல, அது பொறாமை. சாணக்கியர் சொல்கிறார், உன் வெற்றியை கேட்டு மௌனமாகிவிடும் நண்பனை கவனித்துக்கொள். அந்த மௌனம் அபாயமானது. இன்றைய காலத்தில் ரகசியம் என்ற வார்த்தைக்கு மதிப்பே இல்லை. நீ நம்பி சொன்ன ஒரு விஷயம் நாளை அதே நண்பன் வாயிலிருந்து வேறொருவரிடம் சிரிப்போடு வெளிவரும். பகை வந்தால் அதே ரகசியம் உனக்கு எதிரான ஆயுதமா மாறும். சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், அனைத்தையும் நண்பனிடம் சொல்லாதே. நம்பிக்கை மெதுவாக கொடுக்க வேண்டிய ஒன்று. உன் மகிழ்ச்சியில் சேர்வது சுலபம், உன் துயரத்தில் நிற்பதுதான் சிரமம். உன் தவறை மெல்லச் சொல்லி திருத்துவான், அவன் நண்பன். உன் தவறை சிரித்து மறைப்பான், அவன் பார்வையாளர். சாணக்கியர் சொல்றாரு, உன்னை வளரவிடாத நட்பு உன்னை அழிக்கும் பகை. அதனால் எல்லாரையும் நண்பன் என்று அழைக்காதே. அனைவருக்கும் உன் வாழ்க்கையில் இடம் தராத. நினைவில் வை, நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் உன் முதுகெலும்பாக இருக்க வேண்டும். உன் பின்னால் குத்துபவர்கள் வேண்டாம், உன் அருகில் அமைதியாக நிற்பவன் போதும். சாணக்கியர் முடிவாக சொல்கிறார், உலகத்தை வெல்லலாம், ஆனால் தவறான நண்பனை தேர்ந்தெடுத்தால் நீயே உன்னை தோற்கடிப்பாய். நண்பர்கள் நமக்கு உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்ற இந்த 5 பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையில நண்பன்னு நீ அழைக்கிற எல்லாரும் உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களா? நீ சிரிச்ச போது உன்னோடு சிரிச்சவர்கள் நண்பர்களா, அல்லது நீ விழுந்த போதும் உன்னோடு நின்றவர்கள் நண்பர்களா? சாணக்கியர் சொல்கிறார், உன் சுற்றம் பெரிதாக இருக்கலாம், ஆனால் உன் நம்பிக்கை சிறியதாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் நட்பு உணர்ச்சியால் உருவாகவில்லை, அது பயன், தேவை, சுயநலம் இவைகளால் உருவாகிறது. நீ உதவக்கூடியவரை நீ முக்கியம், நீ லாபம் தராத நேரத்தில் நீ மறக்கப்படுகிறாய். இது கடுமையான உண்மை, ஆனால் உண்மை. சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, உன் அருகில் இருப்பவன் நண்பனா என்று பார்க்காத, உன் தேவையில் இருப்பவன் யார் என்று பார். நீ முன்னேறும் போது உனக்கு போன் கால் நிறைய வரும். மச்சி, சூப்பர் ப்ரோ, நீ கண்டிப்பா பெரிய ஆள் ஆகுவ. ஆனால் அதே நீ ஒரு தடவை தோல்வி அடைந்தால் அதே குரல் காணாமல் போகும், அதே நட்பு மௌனமாகும். சாணக்கியர் சொல்கிறார், உன் வெற்றியில் அதிக நண்பர்கள் இருப்பது பெருமை அல்ல, உன் தோல்வியில் ஒருவர் இருந்தால் அதுவே செல்வம். இன்றைய நட்பு இனிமையாக பேசும், ஆனால் உள்ளுக்குள் கணக்கு போடும். உன் வெற்றியை பாராட்டும் வார்த்தைகளுக்குள் பொறாமை மறைந்திருக்கும். நீ ரொம்ப நல்லா வர்ற என்ற வாக்கியத்துக்கு பின்னால் எப்போ விழுவான் என்ற கேள்வி இருக்கும். சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, உன் வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி இல்லாமல் மௌனமாகிவிடும் நண்பன் ஆபத்தானவன். பலர் நினைக்கிறார்கள், நண்பன் தானே எல்லாம் சொல்லலாம். இங்கதான் நீ தவறா புரிஞ்சுக்கிற. இன்றைய காலத்தில் நம்பிக்கை ஒரே நாளில் உடையும். நீ நம்பி சொன்ன விஷயம் நாளை வேறொருவரின் காதில் வேறொரு வடிவில் இருக்கும். சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், நம்பிக்கை கொடுக்கப்படும் பொருள் அல்ல, அது மெதுவாக கட்டப்படும் பாலம் மாதிரி. ஒரு கேள்வி உன்னிடம், உன் நண்பன் உன்னை தேடுகிறானா, அல்லது உன் உதவியை தேடுகிறானா? நீ இல்லை என்றால் அவன் சமாளிக்க முடியுமா, அல்லது நீ இருந்தால்தான் அவனுக்கு வசதியா? சாணக்கியர் சொல்றாரு,
உன்னை பயன்படுத்துவோரை நண்பன் என்று நினைத்தால் நீ உன் எதிரியையே உள்ளே அழைத்தது போல. அதனால ஒன்னு நினைவில் வை, அனைவரும் உன் நண்பர்கள் இல்லை. அனைவருக்கும் உன் வாழ்க்கையில இடம் கொடுக்காதே. நட்பு என்பது எண்ணிக்கை அல்ல, தரம். சாணக்கியர் முடிவாக சொல்கிறார், ஒரு உண்மையான நண்பன் போதும், 1000 முகமூடி நண்பர்கள் வேண்டாம். இதுதான் பார்ட் 1. பகுதி 1இல் நட்பு எப்படி லாபமாக மாறிவிட்டது என்பதை பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, உண்மையான நண்பனை எப்படி அடையாளம் காண்பது? சாணக்கியர் சொல்கிறார், எல்லாரையும் சந்தேகப்படுத்தாதே, ஆனால் எவரையும் எளிதில் நம்பாதே. இந்த வார்த்தை புரிஞ்சா உன் வாழ்க்கை பாதுகாப்பாகும். அறிகுறி 1, கஷ்ட காலத்தில் இருப்பவன் உன் மகிழ்ச்சியில் பலர் இருப்பார்கள். உன் சிரிப்பில் அனைவரும் சேர்வார்கள். ஆனால் உன் வலியில் யார் நிற்கிறான்? நீ எதுவும் கொடுக்க முடியாத போது, நீ உதவ முடியாத நிலையில் இருக்கும்போது உன்னோடு இருப்பவன் தான் உண்மையான நண்பன். சாணக்கியர் சொல்றாரு, உன் துயரத்தில் கூட உன் பக்கத்தில் நிற்பவன் தான் உன் செல்வம். அறிகுறி 2, உண்மையை சொல்பவன். உன் தவறை யார் சொல்கிறான்? உன்னை புகழ்ந்து உன் தவறை மறைப்பவன் நண்பன் அல்ல. உன்னை காயப்படுத்தினாலும் உன் தவறை சொல்லி திருத்துபவன் தான் உண்மையான நண்பன். சாணக்கியர் சொல்கிறார், இனிமையான பொய் சொல்லும் நண்பனை விட கசப்பான உண்மை சொல்லும் நண்பன் மேல். அறிகுறி 3, அமைதியான ஆதரவு. உண்மையான நண்பன் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க மாட்டான். உனக்கு தேவைப்பட்ட போது அவன் இருப்பான். புகழ்வாங்க அவன் முன் வரமாட்டான். உன் வெற்றியை அவன் மேடை ஏறி சொல்ல மாட்டான். ஆனால் உன் தோல்வியை அவன் தனியாக தாங்குவான். சாணக்கியர் சொல்றாரு, சத்தம் போடும் நட்பு அல்ல, அமைதியாக காக்கும் நட்பு ஆழமானது. இப்போ முக்கியமான விஷயம், நண்பன் எப்பொழுது எதிரியாக மாறுவான்? 3 நேரங்களில். 1, நீ அவனை விட உயர்ந்தால். 2, நீ அவனை விட அறிவில் வளர்ந்தால். 3, நீ அவனை தேவைப்படாத நிலைக்கு வந்தால். அப்போ அவனுடைய முகம் மூடி விழும். சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, உன் உயர்வு பலருக்கு மகிழ்ச்சி அல்ல, அது சிலருக்கு எரிச்சலா தெரியும். அதனால ஒரு விதி, எல்லா ரகசியங்களையும் ஒரே மனிதன்கிடம் சொல்லாதே. உண்மையான நண்பனுக்கு கூட அளவுடன் நம்பிக்கை கொடு. சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், நட்பு இருக்கட்டும், ஆனால் எல்லைகள் இருக்க வேண்டும். 1 நினைவில் வை, நண்பர்கள் அதிகம் இருந்தால் வாழ்க்கை பாதுகாப்பாகாது. சரியான நண்பன் இருந்தால்தான் வாழ்க்கை உறுதியானது. சாணக்கியர் முடிவாக சொல்கிறார், உலகத்தில் தவறான பகையை விட தவறான நட்பு அதிக ஆபத்தானது. இதுதான் பார்ட் 2. பாகம் 3, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ, எல்லாரையும் விளக்க வேண்டாம், ஆனா எல்லாரையும் உள்ளே விடவும் கூடாது. இதுதான் சாணக்கியர் சொல்லும் நட்பின் முதல் விதி. நட்பு புனிதம்தான், ஆனால் அதில் எல்லை இல்லை என்றால் அது விஷமாக மாறும். பலர் தோல்வி அடைவது எதிரிகளால் அல்ல, நெருக்கமான நண்பர்களால். ஏன் தெரியுமா? ஏன்னா எதிரி தூரத்தில் இருப்பான், ஆனால் தவறான நண்பன் உன் அருகிலே இருப்பான். சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, உன் எல்லைகளை மதிக்காதவன் உன் நண்பன் அல்ல, அவன் உன் பலவீனத்தை பயன்படுத்த காத்திருப்பவன். நட்பில் எல்லை வைப்பது தவறில்லை, அது பலவீனம் அல்ல, புத்திசாலித்தனம். எல்லாவற்றையும் சொல்லாதே, எல்லா நேரமும் கிடைக்காதே, எல்லா உதவிக்கும் ஆம் சொல்லாதே. சாணக்கியர் சொல்கிறார், எளிதில் கிடைப்பவன் மதிப்பை இழப்பான். இப்போ முக்கியமான கேள்வி, ஒரு நண்பனை எப்போது விளக்க வேண்டும்? 1, அவன் உன்னை எப்போதும் சோர்வடைய வைக்கும் போது. 2, உன் முன்னேற்றத்தை சிரிப்பாக மாற்றும் போது. 3, உன் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உடைக்கும் போது. அப்போ அவன் நண்பன் இல்லை, அவன் ஒரு பாடம். சாணக்கியர் சொல்றாரு, சிலரை விளக்குவது இழப்பு அல்ல, அது உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு. 1 நினைவில் வை, நண்பனை விளக்கும் போது சத்தம் வேண்டாம், விளக்கம் தேவையில்லை, வாதம் அவசியமில்லை, அமைதியாக தூரமாவை. சாணக்கியர் சொல்கிறார், சண்டையிட்டு பிரிவது எதிரியை உருவாக்கும், அமைதியாக விலகுவது உன்னை காப்பாற்றும். உனக்கு 100 நண்பர்கள் வேண்டாம், உன் வாழ்க்கையை கெடுக்காத ஒரு நண்பன் போதும். அந்த ஒருவன் உன் பின்னால் பேசாதவன், உன் கண்ணீரில் சிரிக்காதவன், உன் வளர்ச்சியில் பொறாமை கொள்ளாதவன், அவனே உன் உண்மையான செல்வம். சாணக்கியர் முடிவாக சொல்கிறார், நட்பில் கண்மூடினால் வாழ்க்கை இருளாகும், நட்பில் புத்தி வைத்தால் வாழ்க்கை தெளிவாகும். நட்பு குறைவாக இருக்கட்டும், ஆனால் நிம்மதியாக இருக்கட்டும். இதுதான் பார்ட் 3. பார்ட் 4, ஒரு விஷயம் உணர்ந்திருக்கியா? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை முன்னேறாமல் இருப்பது நம்ம திறமை இல்லாததால் அல்ல,
நம்ம சுற்றம் சரியில்லாததால். சாணக்கியர் சொல்கிறார், தவறான மனிதர்களின் கூட்டம் அறிவாளியையும் பலவீனமாக்கும். நம்பிக்கை ஒரு வாள் போல. சரியான கையில் இருந்தால் பாதுகாப்பு, தவறான கையில் இருந்தால் அழிவு. நீ நம்பியவன் உன் ரகசியங்களை உன் எதிரிக்கு கொடுத்தால் அதைவிட பெரிய வழி இல்லை. சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, நம்பிக்கை கொடு, ஆனால் கண் திறந்து கொடு. பலர் தனியாக இருக்க பயப்படுகிறார்கள், அதனால தான் தவறான நட்புகளையும் தாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் தனிமை என்பது சாபம் அல்ல, அது உன்னை உனக்கே அறிமுகப்படுத்தும் ஆசான். சாணக்கியர் சொல்றாரு, தனிமையில் தான் மனிதன் தன்னை கண்டுபிடிக்கிறான். நீ தனியாக இருக்க கற்றுக்கொண்டால் யாரையும் பிடித்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் திருப்தி செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்போதான் நட்பு கூட ஒரு தேர்வாக மாறும், அவசியமாக இல்லை. சாணக்கியர் சொல்கிறார், தன் நிறைவு கொண்டவன் யாருக்கும் அடிமை அல்ல. ஒரு கேள்வி, உன் நட்பு உனக்கு அமைதியை தருகிறதா அல்லது உன்னை தினமும் குழப்புகிறதா? அமைதி இல்லாத நட்பு நட்பு அல்ல. சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், அமைதியை கெடுக்கும் எந்த உறவும் மதிப்பிற்குரியது அல்ல. ஒன்னு நினைவில் வை, நண்பர்கள் இல்லாமல் வாழலாம், ஆனால் சுயமரியாதை இல்லாமல் வாழ முடியாது. சாணக்கியர் முடிவாக சொல்கிறார், உன்னை புரிந்து கொள்ளாத கூட்டத்தை விட உன்னை வளர்க்கும் தனிமை மேல். உன் வாழ்க்கையை அமைதியாக்கும் நட்பை தேர்ந்தெடு, அல்லது அமைதியான தனிமையே சரியானது. இரண்டிலும் பலம் உன்னிடமே. இதுதான் பார்ட் 4, பாகம் 5. இதுவரை நட்பு பற்றி நிறைய கேட்டோம். யார் நண்பன், யார் முகமூடி, யாரை விளக்க வேண்டும், எப்போது தனிமை பலம்? இப்போ சாணக்கியர் சொல்லும் இறுதி உண்மை இதுதான். நட்பு உன்னை உயர்த்த வேண்டும், இல்லை என்றால் அது உன்னை விட்டு போக வேண்டும். பலர் வாழ்க்கையில் முக்கியமானதை மறந்து விடுகிறார்கள். நண்பர்களுக்காக தங்கள் கனவுகளை விட்டு விடுகிறார்கள், நட்புக்காக தங்கள் மதிப்பை இழக்கிறார்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, உன் வாழ்க்கை பிறரை மகிழ்விக்க உருவாக்கப்படவில்லை. நட்பு முக்கியம்தான், ஆனால் உன் இலக்கு அதைவிட முக்கியம். ஒரு உண்மையை ஏற்றுக்கொள், சில நண்பர்கள் ஒரு கட்டம் வரைதான். அவர்கள் உன் பயணத்தின் ஒரு பாடம். அவர்கள் போனதற்காக வருத்தப்படாதே. சாணக்கியர் சொல்கிறார், சிலர் வருவது உன்னோடு இருக்கல்ல, உன்னை கற்றுக் கொடுக்க. நட்பில் அதிக எதிர்பார்ப்பு அழிவை உருவாக்கும். அவர்கள் உனக்காக செய்வார்கள் என்று நினைக்காதே, நீ செய்ததற்காக திரும்ப எதிர்பார்க்காதே. சாணக்கியர் சொல்றாரு, எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றம் இல்லை. நட்பை அனுபவி, ஆனால் அதையே உன் வாழ்க்கையாக்காதே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ தனியாக இருந்தாலும் நீ முழுமையானவன். நீ யாரையும் பிடித்து வாழ வேண்டியவன் இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாத 100 நண்பர்களை விட உன்னை நம்பும் ஒரு மனம் போதும். சாணக்கியர் உறுதியாக சொல்கிறார், தன்னை அறிந்தவன் ஒருபோதும் தனிமை இல்லை. இந்த தொடரின் இறுதி வார்த்தை, நட்பு குறைவாக இருக்கட்டும், ஆனால் உன் அமைதி காக்கப்பட வேண்டும். நீ தேர்ந்தெடுக்கும் மனிதர்கள்தான் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறார்கள். சாணக்கியர் முடிவாக சொல்கிறார், உன் வாழ்க்கையை யாருக்கும் மலிவாக கொடுக்காதே. அமைதியை தரும் நட்பை தேர்ந்தெடு, அல்லது அமைதியான தனிமை போதுமானது. இதுதான் பார்ட் 5. இதுவரை கேட்ட எல்லா வார்த்தைகளும் உனக்கு வலிச்சிருந்தா அது தவறில்ல. ஏன்னா இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில நீ ஏற்கனவே அனுபவிச்ச உண்மைகளை தான் ஞாபகம் படுத்தின. சாணக்கியர் சொல்வது கதை அல்ல, அனுபவத்தின் சாறு. நட்பு ஒரு வரம், ஆனால் அதை தவறான கையில் கொடுத்தால் அதே வரம் சாபமாக மாறும். நீ எல்லாரையும் திருப்தி செய்ய வேண்டியவன் இல்லை, நீ எல்லாருக்கும் புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், உன்னை புரியாத கூட்டத்தில் உன்னை இழக்காதே. ஒரு விஷயம் நினைவில் வை, நீ தனியாக நின்றாலும் நீ பலவீனமானவன் இல்லை. சரியான மனிதர்கள் தாமதமாக வருவார்கள், ஆனால் வரும்போது உன் வாழ்க்கையை அமைதியாக்குவார்கள். சாணக்கியர் சொல்றாரு, அவசரமாக நட்பு தேடாதே, பொறுமையாக உன் பாதையை நட. இந்த வீடியோ உனக்கு ஒரு விஷயமாவது புரிய வைத்திருந்தால், உன் நட்புகளை ஒரு முறை அமைதியாக மீண்டும் பாரு. உன் அமைதியை முதலிடத்தில் வை. சாணக்கியர் இறுதியாக சொல்கிறார், உன் வாழ்க்கை உன் தேர்வு, உன் சுற்றம் உன் எதிர்காலம். இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் இந்த பயணம் இங்கே முடிவதில்லை. இன்னும் சாணக்கியர் சிந்தனைகள், வாழ்க்கை உண்மைகள், மனதை வலிமையாக்கும் வார்த்தைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உன் மனசுக்கு பிடிச்ச ஒருவர் கூட ஷேர் பண்ணுங்க. நாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த உண்மையோடு.